ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். திருச்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார், ஸ்ரீரங்கம், சமயபுரம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவமும் சமயபுரம் பகுதியில் தன்னோட காதல் மனைவியோடையும் குழந்தைகளோடையும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த 30 வயசாகக்கூடிய பிரபுவுக்கு என்ன நடந்துச்சு, அவரோட மனைவியால் அவருக்கு நடந்த துரோகம் என்ன. நவம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறமா போலீஸாலேயோ குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயோ அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி என்னதான் அவருக்கு நடந்துச்சு, வாங்க விரிவாக பார்க்கலாம். சமயபுரம் பகுதியில் ஒரு பூக்கடையில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு வர்றவர் தான் பிரபு. இவருக்கு 30 வயசாகுது. இவருக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. தன்னோட மனைவி குழந்தைங்களோட மகாலிக்குடி ஹரிஜன் தெருவில் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றாரு. இவரோட மனைவி வினோதினி, அவங்களுக்கு 27 வயசாகுது. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததால் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருப்பாங்க. டெய்லியும் பிரபு காலையில் பூக்கடைக்கு வந்தார்னா நைட்டு ஒரு 9-10 மணி போல தான் வீட்டுக்கு போவார். வினோதினியும் பிரபுவும் 12 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி வீட்டில் யாருமே ஒத்துக்காததால் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 12 வருஷமும் அவங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே சண்டை அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். ஒரு கணவன் மனைவினா சண்டை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை தாண்டி அவங்களோட லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே இருந்திருக்கு. இவங்களோட வாழ்க்கைக்கு சாட்சியாக 2 குழந்தைகளும் பிறக்கிறாங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவங்க ஸ்கூல் போகவும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவி குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்ச பிரபு அதுக்காக டைம் பார்க்காம உழைக்க ஆரம்பித்தார். வர்ற வருமானம் கம்மியாக இருந்தாலும் அதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே அவங்க வாழ்க்கையில் நாட்கள் போகும்போது தான் சரியாக நவம்பர் 4, 2023 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு பிரபுவோட தம்பி விவேக் அண்ணனோட வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் வினோதினி மட்டும்தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட விவேக் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் 7 மணிலேருந்து நிறைய டைம் அண்ணன் நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன், ரிங் போகுது, அவர் எடுக்கவே இல்லை, எங்கே போயிட்டாரு, இப்போ கால் பண்ணால் அவர் நம்பரு சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது, ஏதாவது அவசர வேலையாக போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வினோதினி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கே உங்கள் அண்ணன் ஆர்டர் நிறைய இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாரு, வேலை டைமில் கால் பண்ணால் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட விவேக்கு அண்ணியோட பதிலில் பெரிய சந்தேகம் வருது. அண்ணே வேலையாக இருந்தாலுமே கால் பண்ணதை பார்த்தா உடனே கூப்பிட்டு பேசுவார், இப்போ ஏன் எடுக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கடையில் போய் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக பிரபு வேலை செய்கிற பூக்கடைக்கு போகிறாரு. அங்கே உள்ளவங்க கிட்ட பிரபு பற்றி கேட்கும்போது இன்னும் அவன் வேலைக்கே வரல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்ட விவேக்கு காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போகிறதா சொல்லிட்டு வந்த அண்ணே எங்கே போயிருப்பாரு, கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, சரி அவரோட ஃப்ரெண்ட்ஸு டெய்லி அவர் போகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் தேட ஆரம்பித்து டைம் அப்படியே போகுது. ஈவினிங் 6 மணி ஆகியும் அவரோட அண்ணன் பிரபு பற்றி எந்த தகவலுமே அவருக்கு கிடைக்கல. இதனால பயந்து போயிட்டு விவேக் உடனே சமயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட அண்ணனை விடிய காலையிலேருந்து காணா, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் இது வரைக்கும் எங்கே இருக்காருன்னே தெரியலன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அடுத்ததாக போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு காலையில் வரைக்கும் அவர் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தேட ஆரம்பிக்கலாம், சப்போஸ் ஏதாவது வேலையாக கூட அவர் போயிருந்துருக்கலாம், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஸோ அதனால் அவர் வந்தார் அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாளைக்கு காலையில் வரைக்கும் வரலனாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விவேக் கிட்ட சொல்லவும் இதை கேட்ட விவேக் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நவம்பர் 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மேலே ஆகியும் பிரபு வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்தாலே போலீஸ் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா அவர் கூட க்ளோஸாக பழகக்கூடிய நபர்கள்கிட்ட தான் அவங்களோட இன்குவரியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் வினோதினி கிட்ட அவங்களோட இன்குவரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வினோதினி போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்ட் பூக்கடையில் வேலை செய்கிறனால விடிய காலையில் ஒரு 4-5 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவார்.
அவர் வேலையாக இருக்க டைமில் கால் பண்ண அட்டன் பண்ணவே மாட்டார். ஏதாவது ஒரு அவசரமாக இருந்தால் மட்டும்தான் நானே கால் பண்ணுவேன். இதே மாதிரி தான் நேற்றும் போனவர் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. வினோதினியோட பதிலில் போலீஸ்க்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு நினச்சிக்கிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வினோதினியோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே பிரபுவோட மொபைல் நம்பரையும் ட்ராக் பண்ணுறாங்க. அப்போது முக்கியமான ஒரு விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. கடைசியாக பிரபுவோட ஃபோனு அவர் வீட்டில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. ஒருவேளை வீட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வினோதினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் போகும்போதே அவரோட ஃபோனை எடுத்துகிட்டு போனதாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வீட்லேயே அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் நினைக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததாக கம்ப்ளைண்ட் கொடுத்த விவேக் கிட்ட விசாரணையை தொடங்குறாங்க. எதனால உங்கள் அண்ணன் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? கடைசியாக அவர்கிட்ட எப்போ பேசுனீங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை போலீஸ் கேட்குறாங்க. விவேக்கோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் டெய்லியும் அண்ணன்கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். நேற்று கூட பிஸ்னஸ் விஷயமா பேச தான் கால் பண்ணேன். காலையில் 7 மணிக்கு கால் பண்ணேன். அவரோட ஃபோனுக்கு ரிங் போச்சு, ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஒருவேளை சார்ஜ் போட மறந்துருப்பாரு அப்படின்னு நினச்சி நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டில் அண்ணன் இருக்கலை, அண்ணி மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட அண்ணனை பற்றி கேட்டதுக்கு காலையில் 4 மணிக்கே அவர் வேலைக்கு போயிட்டதா அண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவர் வேலை பார்க்குற கடையில் விசாரித்தேன், வரலன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் விசாரித்தேன், அவரை பற்றி எந்த தகவலுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கூடவே தன்னோட அண்ணனுக்கு குடிப்பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் அவர் ரெகுலராக போகக்கூடிய பார்லையும் அவர் வந்தாரா அப்படின்னு சொல்லி விசாரித்தேன். அங்கேயுமே எந்த தகவலும் அவரை பற்றி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது தான் பிரபுவோட வைஃப் வினோதினியோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான தகவலும் கிடைக்கிது. அதாவது இந்த வினோதினி பாரதி அப்படிங்கிற நபருக்கு கால் பண்ணி மணிக்கணக்கில் பேசியிருக்காங்க. அதுவும் கடந்த 1.5 வருஷமாக 2 பேரும் பேசியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் கிடைக்கிது. அதனால இந்த பாரதியை பற்றி நம்ம விசாரித்தோம் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனை பற்றின விசாரணைகள் தொடங்குது. அந்த விசாரணையை கிடைச்ச தகவல் படி பாரதி அப்படிங்கிற அந்த நபர் பிரபு வேலை பார்க்கக்கூடிய கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன். தன்னோட கணவர் கூட வேலை பார்க்கக்கூடிய பையனோட இந்த பொண்ணு ஏன் மணிக்கணக்கில் பேசுகிறா? அப்போ இவங்க 2 பேத்துக்கு இடையிலையும் ஏதாவது ஒரு தப்பான கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறமா சந்தேகத்தோட அடிப்படையில் போலீஸ் பாரதியவும் இந்த வினோதினியையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2 பேர்கிட்டையும் தனித்தனியாக விசாரணை நடக்குது. இந்த டைம் போலீஸோட கஸ்டடியில் வினோதினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு தகவல்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நானும் பிரபுவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆரம்பத்தில் பிரபு என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. 2 பேருமே நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிக்கு அடிமையும் ஆகிட்டாரு. டெய்லியும் நைட்டு வேலை முடிச்சுட்டு வர்றப்பயே போதையில் தான் வருவார். என்னை டெய்லியும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட டார்ச்சர் அளவுக்கு மீறி போகவும் ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் நவம்பர் 3ஆம் தேதி நைட்டும் எங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு. அன்னைக்கு அவர் கொடுத்த டார்ச்சரை என்னால் தாங்கிக்கவே முடியல. ஸோ அதனால் இனிமேலும் என்னால் உன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா பிரபு என்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டாரு. இனிமேயும் இவர் கூட வாழ்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆற்றுல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் கொள்ளிடம் ஆற்றுக்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபுவும் அங்கே வந்து திரும்பவும் என்னோட சண்டை போட ஆரம்பித்தார். அப்போது கோபத்தில் போதையில் இருந்த பிரபுவை தண்ணியில் பிடிச்சி தள்ளிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் அன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்கிறாங்க. வினோதினியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட போலீஸ்க்கு அப்போது பிரபு அப்படிங்கிற இந்த நபர் இப்போ உயிரோடு இல்லை. ஸோ அவர் இறந்துருக்க சான்சஸ் இருக்குது. அவரோட பாடியை தான் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு டீமையும் அனுப்பி கரையோரத்தில் எங்கேயாவது பாடி இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த விவேக் கிட்டையும் சொல்கிறாங்க.
அப்போ விவேக் என்ன சொல்றாருன்னா, தன்னோட அண்ணனுக்கு நீச்சல் தெரியும். அதனால அவர் ஆத்துல தள்ளி விட்டிருந்தாலும் அவர் நீந்தி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அண்ணன் போதையில இருந்திருக்கிறனால கண்டிப்பா அவரால நீச்சல் அடிச்சு தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனாலும் போலீஸ்க்கு இதை முழுசா நம்ப முடியல. ஒரு லேடியா இருந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு நைட்டு அங்கே தான் சண்டை போட்டு அவரை தள்ளிட்டு வரணுன்றது இல்லை. ஸோ அதனால இந்த பாரதின்ற ஒரு நபர் வந்து எதனால் இவங்களுக்குள்ள கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பாரதியோட மொபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அந்த டைமில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அது அந்த நைட்டில் பிரபு வீட்டுக்கிட்ட தான் காட்டுது. ஸோ வினோதினி சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படியே மாதிரி தான் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில் தான் போலீஸே எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வெளிவர ஆரம்பிக்குது. பிரபு குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டெய்லியும் பார்க்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே 23 வயசான பாரதி அப்படிங்கிற பையன் கூட இவருக்கு பழக்கம் ஏற்படுது. இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளில் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி பிரபு வேலை செய்யக்கூடிய அதே கடையில் வேலைக்கும் சேர்றாரு. நைட்டு 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு ஒன்றா பார்க்கு போவாங்க. அங்கே பிரபு நல்லா குடிச்சிட்டு அவரால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு நிற்கும்போது பாரதி பிரபுவை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் விட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்போ தான் பாரதியோட பார்வை வினோதினி மேலே விழுந்திருக்கு. டெய்லியும் இதே மாதிரி போகிறப்ப வினோதினி கூட பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு பாரதி. வினோதினிக்கும் பாரதி தன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கையும் இவங்களோட ஃபோன் நம்பரை அவருக்கு கொடுத்து ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் இப்படியே 2 பேரும் ஃபோனில் பேச ஆரம்பித்தவங்க இவங்களோட இல்லீகல் கான்டாக்டோட அடுத்த கட்டமாக பாரதி கூட உறவு வைக்கவும் வினோதினி ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு பிரபு நல்லா குடிச்சிட்டு அவரோட சுயநினைவே இல்லாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற பாரதி ஒரு ரூமில் அவரை படுக்க வச்சுட்டு பக்கத்து ரூமில் வினோதினி கூட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே இவங்களோட லீலைகள் 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்தே போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த விஷயம் பற்றி எதுவுமே பிரபுவுக்கு தெரியலை. கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா வேற ஒரு இடத்துல புதுசாக வீடு பார்த்து தன்னோட ஃபேமிலியோட அந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காரு. இப்போ அவர் மாறி இருக்கக்கூடிய அந்த புது வீட்டுக்கும் பூக்கடைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்றனால நைட்டு கொஞ்சம் கடையிலேருந்து சீக்கிரமாக கிளம்பி வந்து இவரோட புது வீடு இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்க பார்லேயே குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதனால பாரதிக்கு பிரபுவோட சேர்ந்து குடிக்கிறதுக்கும் அவரோட வீட்டுக்கு போகிறதுக்குமான சான்ஸ் வந்து கட் ஆகுது. ஸோ இது வினோதினிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால இவங்க ஒரு வித்தியாசமான பிளான் ஒன்று போடுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய வீடாகட்டும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாகட்டும் யாருமே சரியில்லை. ஸோ நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னால் இங்கே தனியாக இருக்க முடியல. ஸோ அதனால் நம்ம வந்து உங்களோட பூக்கடைக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கே ஷிஃப்ட் ஆகிடலாம். அங்கே இன்னும் நல்லா வீடு இருக்கும், அந்த ஏரியாவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தினமும் கணவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட பிரபுவுக்கு என்ன இது புது தொல்லையாக இருக்குது அப்படின்னு நினச்சி, சரி நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறமா வினோதினி சொல்கிற மாதிரி தான் நடக்குது போல் அப்படின்னு நினச்சவர் அவங்க சொல்லக்கூடிய அதே ஏரியாவுக்கு தன்னோட வீட்டை மாற்றிடுறாரு. இப்போது வினோதினி நினச்ச மாதிரியே பூக்கடைக்கு பக்கமாகவே ஒரு வீட்டுக்கு வந்தனால அவங்களோட ஹஸ்பண்டான பிரபு வேலைக்கு போனதுக்கப்புறமா பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வினோதினி பாரதிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு 2 பேரும் அவங்களோட வீட்டில் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட தப்புகள் எவ்வளவு நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? ஸோ என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்ற மாதிரியே ஒரு நாள் பிரபு யதார்த்தமாக வினோதினியோட ஃபோனில் இவங்க பாரதியோடு இருக்கக்கூடிய தவறான உறவை தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்போ தான் நம்ம ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நினச்சி பழகின இவன் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சுருக்கான். ஸோ இவன் வந்து ஒரு துரோகத்தை செஞ்சுருந்தாலுமே நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நம்மளோட ஒய்ஃபு நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு நினச்சி ரொம்பவே கோவப்படுறாரு. ஆனால் அடுத்த நிமிஷமே என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்மளோட குழந்தைங்களுக்காகயாவது நம்ம இவளோட சேர்ந்து வாழணும். ஸோ அதனால அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கும் பாரதிக்கும் என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமே எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இனிமே நீ அவனோட பேசக்கூடாது, எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. அதோடு நிற்காம அவர் நேராக போயிட்டு பாரதி கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
நீ என்னோட ஒய்ஃபோட என்ன செஞ்சன்றது எனக்கு தெரியும். ஸோ நீ வந்து இனிமே என் ஒய்ஃப் கிட்ட பேசுறதோ, அவள பார்க்குறதோ இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் இத்தோடயும் நிறுத்திக்க. இதுக்கு மேலேயும் நீ இத கன்டின்யூ பண்ண அப்படின்னா, உன்ன கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு வந்திருக்காரு. பிரபு அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இனிமே குடிக்க மாட்டேன். ஸோ வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுறேன். நீ நினைக்கிற மாதிரி இனி நான் இருப்பேன். அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி குடிக்கிறதையும் அவர் குறைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நிறுத்திட்டாரு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கெல்லாம் ஈவினிங் வந்து கடைய மூடுனதுக்கப்புறம் சீக்கிரமா வரவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா வினோதினி ஹஸ்பண்ட் சொன்ன எதையுமே கேட்காம, நம்ம வீட்ல வந்து பாரதி வந்து இருந்தா தானே உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நாம வந்து பாரதியோட ரூமுக்கு போனா யாருக்கு தெரிய போகுது? அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயமும் கொஞ்ச நாள்லயே பிரபுவுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இந்த வீட்ட நம்ம காலி பண்ணிட்டு 2 பேரும் மீட் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு வேறு ஏரியாவுக்கு போயிட்டு இவள நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்கப்புறமா அவர் நெனச்ச மாதிரியே வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு வீட ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. தன்னோட கணவர் வீடை ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா வினோதினிக்கு தெரியுது. ஸோ நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே இவரை கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால தான் வீடை மாற்றிட்டாரு. இப்போ ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துடுறாரு. எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறனால முன்ன மாதிரி நம்மளால் பாரதி கூட ஃப்ரீயாக இருக்க முடியல, ஃப்ரீயாக பேச முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு விபரீதமான ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. எப்பவும் போல் பிரபு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வினோதினி வெளியில் வேலை இருக்க மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி பாரதியை தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த பாரதி கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பிரபுவோட கதையை முடிச்சாதான் அது நடக்கும். ஸோ அதுதான் இதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாரதிக்கும் வினோதினி சொன்னது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எப்படி கொலை பண்ணுறது, ஸோ அதுக்கான திட்டங்களை பேசும்போது தான் நம்ம 2 பேர்த்தால் மட்டும் இதை பண்ண முடியாது. ஸோ அதனால இன்னும் 3 பேர் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாரதி இன்னும் 3 பசங்களை ரெடி பண்ணுறாரு. அந்த 3 பசங்களுக்குமே 18லேருந்து ஒரு 21 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவங்களுக்கு காசு ஆசையை காட்டி தான் அவங்க இந்த விஷயத்த செய்ய வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி வச்ச மாதிரியே நைட்டு பிரபு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வினோதினி மயக்க மருந்தை கலந்து வச்சுருக்காங்க. இது தெரியாத பிரபுவும் டெய்லியும் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவரும் மயங்கிறாரு. அதுக்கப்புறமா குழந்தைங்க 2 பேர்த்தையும் ஒரு ரூமில் தூங்க வச்சுட்டு வினோதினி வெளிப்பக்கமாக கதவை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் சேர்ந்து மயக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபுவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் அவர் மயக்கத்தில் இருந்தனால தனக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயமே தெரியாமல் பரிதாபமாக அவர் அந்த இடத்துலையே இறந்து போயிடுறாரு. தன்னோட கணவர் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏற்கனவே அவங்க ரெடியாக வச்சுருந்த அந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு பாடியை ஒரு காரில் வச்சு ஒரு காட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது வினோதினி வீட்டில் தான் இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஃபோன் மூலமாக பாரதி சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ பாடியை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யார் அப்படின்றது தெரிய வந்துடும் அப்படின்றனால பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட துரதிர்ஷ்டம் பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயத்தில் அந்த ஃபயர் மழைனால் அணைஞ்சனால ஸோ இதை இப்படியே விட்டுட்டு போனோன்னா யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடியை பாட்டாக வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பாதி பகுதிகளை காவேரி ஆற்றுலையும் மீதியை கொள்ளிடம் ஆற்றுலையும் வீசிட்டு எதுவுமே தெரியாமல் அந்த 4 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இதுதான் பிரபு அப்படிங்கிற நபருக்கு நடந்துச்சு அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு விவேக் கொடுத்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற தகவலே வெளியே வந்திருக்கு. பாரதி கொடுத்த தகவல்கள் படி ஸோ இந்த 2 ஆற்றுலையும் தேடினோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரபுவோட உடல் பாகங்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் தேடுறாங்க. ஆனால் எந்த ஒரு உடல் பாகமுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்து 1 வாரம் கழித்து ஒரு கால் பகுதி மட்டும் கரையோரமாக ஒதுங்கி கிடக்கு அப்படின்ற தகவல் போலீஸ்க்கு கிடைக்க வருது. ஸோ ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அந்த கால் பிரபுவோடது தான் அப்படின்றதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இறந்த நபரான பிரபுவோட கால் தான் அது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கேஸ் ஃபைல் பண்ணி இந்த 5 பேர்த்தையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணதுக்கப்புறமா சிறையில் அடைக்கிறாங்க. கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் பிரபு அப்படிங்கிற நபருக்கு அவரோட காதல் மனைவி மூலமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம்.
வினோதினி பாரதியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தப்பெல்லாத்தையுமே மன்னிச்சு குழந்தைங்களுக்காக யோசிச்ச கணவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அப்பாவை இழந்த 2 குழந்தைங்க அம்மா ஜெயிலுக்கு போனனால தப்பே செய்யாம இப்போ அனாதையா நிக்கிறாங்க. தன்னோட கணவர்கிட்ட கிடைக்காத ஒரு விஷயம் இன்னொருத்தங்க கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச வினோதினி இன்னைக்கு தனிமரமா சிறையில இருக்காங்க. எந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே ஒரு கிரைம்ல தான் முடியுது அப்படின்னு நம்ம நிறைய கேஸ்ல பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வினோதினிக்கும் பாரதிக்கும் இடையில வந்த காம இச்சையால அப்பாவியான பிரபுவோட உயிர் போயிருக்கு. உண்மையான அன்பு தன்னோட குடும்பத்துல தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ வினோதினிக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு குற்ற சம்பவமே ஒரு மறுக்க முடியாத உண்மையை நிச்சயமா வெளிப்படுத்தும். அடுத்து இன்னொரு ரியல் கிரைம்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.